இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட் மூன்றாவது நாள் ஆட்டம். மகா விஸ்வரூபம் எடுத்த KL ராகுல். நொந்து போன இங்கிலாந்து பவுலர்கள். மரண மாஸ் பேட்டிங். அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதி வரும் மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் மூன்றாவது நாள் ஆட்டத்திலேயே இந்த மூன்றாவது டெஸ்டின் ரிசல்ட் என்ன என்பது ஏறக்குறைய உறுதியாகிவிடும். அதற்கு காரணம், இந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டி தொடங்கி முதல் 2 நாட்கள் முடிவடைந்த நிலையில் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 387 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளது. அதன் பிறகு முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி நேற்றைய 2வது நாள் ஆட்ட நேர முடிவில் 3 விக்கெட்டுகளை இழந்து 145 ரன்கள் எடுத்திருந்தது. இந்திய அணியில் ஜெய்ஸ்வால், கருண் நாயர், சுப்மான் கில் ஆகியோர் தங்களது விக்கெட்டுகளை இழந்துவிட்டனர். தற்போது களத்தில் KL ராகுலும் ரிஷப் பண்டும் விளையாடி வருகின்றனர். இவர்களுக்கு பிறகு பேட்ஸ்மேன்கள் வரிசையில் நிதிஷ் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா உள்ளிட்டவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் ஆல்ரவுண்டர்கள் என்பதால் பேட்டிங் என்பது சிறப்பாகவே செய்யக்கூடியவர்கள். மேலும் குறிப்பாக இந்த மூன்றாவது நாளில் பிச்சின் தன்மை என்பது பேட்டிங்கிற்கு சாதகமாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே சமயம் இன்றைய தினம் அதிக அளவில் பவுன்சர்கள் இருக்கலாம் என்று எதிர்பார்த்த நிலையில் எப்போதாவது தான் பவுன்சர் வரலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அது ஏனென்றால் இந்த பிச்சில் குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் பந்து பிச்சாகும் போது மட்டுமே பவுன்சர்கள் வருவதற்கு இன்றைய நாளில் வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பவுன்சர்களாக வரும் பந்தை மட்டும் அடிக்காமல் விட்டு விடுவதோ அல்லது சரியாக கையாண்டு விட்டாலோ போதும். இன்றைய தினத்தில் இந்திய பேட்ஸ்மேன்கள் எளிதாக ரன்களை குவித்து விடலாம். அந்த வகையில் பார்க்கும்போது KL ராகுல், ரிஷப் பண்ட், ஜடேஜா ஆகியோர் பவுன்சர்களுக்கு எதிராக சிறப்பாக பேட்டிங் செய்யக்கூடியவர்கள். இதனால் இன்றைய தினத்தில் இந்திய அணி குறைந்தபட்சம் 200 ரன்கள் எடுத்துவிட்டாலே மீதி ஆட்டத்தை இங்கிலாந்து அணியின் 2வது இன்னிங்ஸை பொறுத்து இந்திய அணி 2வது இன்னிங்ஸில் பார்த்து கொள்ளலாம். எனவே இன்றைய 3வது நாள் ஆட்டத்தில் இந்திய அணி இன்னமும் கூடுதலாக 150 முதல் 200 ரன்களை எடுத்துவிட்டால் இந்த போட்டியில் இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதோ இல்லையோ, இந்த போட்டியை டிரா செய்வதற்கான வாய்ப்புகள் இந்திய அணிக்கு பிரகாசமாக மாறிவிடும். அதே சமயம் இன்றைய நாளில் மட்டும் 250 ரன்கள் முதல் 300 ரன்கள் வரை எடுத்துவிட்டால் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் இன்றைய தினம் ஆட்டத்தை இந்திய அணி எப்படி முடிக்கப் போகிறதோ அதை வைத்துதான் இந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் ரிசல்ட்டும் இருக்கப் போகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டிக்கு முன்பாக நடைபெற்ற பயிற்சி ஆட்டம் ஒன்றில் ஜெய்ஸ்வால், சுப்மான் கில் உள்ளிட்டோர் இங்கிலாந்து பவுலர்களின் பந்துவீச்சில் கடுமையாக திணறி வந்தனர். ஆனால் KL ராகுல் மட்டும் அவர்களின் பந்துவீச்சை மிகவும் சிறப்பாக எதிர்கொண்டு 163 ரன்கள் குவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது இந்த மூன்றாவது டெஸ்டில் அரை சதம் அடித்திருக்கும் KL ராகுல் அதே மாதிரியான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை இன்றும் வெளிப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூன்றாவது டெஸ்டில் இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பு என்பது எப்படி இருக்கிறது என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.